நல்ல பெரிய போதகர்கள் தான் அவங்க. இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பைபிள்லேயே சொல்லி இருக்குது, எனக்கு தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஏன்னா தரித்திரம் ஆளை நோகடிச்சிடும், ஐஸ்வர்யம் ஆளை கெடுத்து போட்டுரும். ஆகவே எனக்கு தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யம். என்ன பாலிசி பாருங்க, ரெண்டுமே வேணாம். ரெண்டும் கெட்டான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் காலதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை நிந்தனை பல சகித்தார், சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார், நிந்தனை நமக்காய் சகித்தார். கர்த்தர் நல்லது நல்லது நல்லதுன்னாரு. இன்னைக்கு இந்த நல்லதுன்றதை விளங்கிட்டு போகணும் நீங்கள். அதுக்காக தான் போதிக்கிறேன். இந்த நல்லது நல்லதுன்னு எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் கெட்டது கெட்டதுன்னு சொல்கிறது தான் கிறிஸ்தவ ஜனங்களுடைய வேலையாக போச்சு. நல்லது நல்லது நல்லதுன்னார் முதல் அதிகாரத்தில் இத்தனை தடவை. ரெண்டாம் அதிகாரத்தில் வந்த பிறகு ஒன்றே நல்லது அல்லன்றார்.
எதை நல்லது இல்லைன்னாரு? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்லன்னாரு. இன்றைக்கி எந்த அளவுக்கு கிறிஸ்தவ ஆட்கள் எவ்வளவு மிதமிஞ்சிய பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க தெரியுமா? எதை நல்லது இல்லைன்னாங்களோ கர்த்தர் சொன்னாரோ, எதை நல்லதல்லன்னு கர்த்தர் சொன்னாரோ அதை நல்லதுன்னு போதிக்கிறாங்க. திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இவர் கர்த்தருக்காக கல்யாணம் செய்யாமல் இருக்கிறார். ஆஞ்சனே எந்த கர்த்தர் அதை கேட்டார்? அவர் தானே சொன்னார் இது நல்லது இல்லைப்பான்னு. இல்லை இல்லை, ஒரு கர்த்தருக்காக கல்யாணமே செய்து கொள்ளல. கல்யாணம் செய்து கொள்ளனா அது உங்கள் விருப்பம். கல்யாணம் செய்து விரும்புகலன்னா அது யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் நான் கர்த்தருக்காக இருக்கிறேன்னா இப்போ கர்த்தர் நம்ம கேட்ட மாதிரியும், இது எல்லாரையும் ரிக்வயர் பண்ணுற மாதிரியும், அது ஒரு மேன்மையான நில ஸ்தானம் மாதிரியும், இது ஒரு உயர்வான ஒரு பதவி மாதிரியும் பேசுறது தப்பு. கர்த்தர் சொல்கிறார் பொதுவாக மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. கர்த்தரோட நீங்கள் ஸ்மார்ட்டா இல்லை? அவர் சொல்லியிருக்காருங்க, இருந்தால் கூட கர்த்தருக்காக நான் பண்ணாமல் இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு வேண்டாத வேலை. மிதமெஞ்சிய பரிசுத்தவானது. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டு போங்க. சரி, அபூர்வமாக அங்கேயும் இங்கேயும் சிலர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், அவங்க ஏதோ பல காரணங்களால். அப்படி சொல்லிட்டு போகலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. பொதுவாக மனுஷரை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எதை நல்லதுன்னு கண்டுறாரு? கணவன் மனைவியாக இருப்பது, குடும்பமாக இருப்பது, அதன் மூலமாக பிள்ளைகள் உண்டாவது. இப்படி இந்த மனு வர்க்கத்தால், இந்த தேவனை நேசிக்கிற, தேவனை வணங்குகிற மக்களால் இந்த உலகம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது அவருடைய நோக்கம். நல்லதுன்னு அவர் சொல்லிட்ட பிறகு இது நல்லது இல்லை நம்ம சொல்கிறார். நல்லது தனியாக இருக்கிறது தான் நல்லது இல்லைன்னாரு. கல்யாணம் பண்ணி இருக்கிறது நல்லதுன்னார். இன்றைக்கி சில ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, பாருங்க நீங்களாம் நல்லா கல்யாணம் பண்ணி, அவர் கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறாரு, அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான். நான் சொல்கிறேன், பைபிளில் நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்குது. பைபிள் எதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லுதோ அதெல்லாம் நல்லது இல்லை. நிறைய காரியத்தை நல்லதுன்னு பாருங்கள், 7 தடவை நல்லது மிகவும் நல்லதுன்னு சொல்லியாச்சு. அதில் ஒன்று கூட இவங்க நல்லதுன்னு சொல்கிறதில்ல. ஒரே ஒரு தடவை இது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்குது, அதை மட்டும் நல்லது அப்படின்னு போதிக்கிறாங்க. எப்படி இருக்கு எனக்கு? அதனால தான் நான் இப்படி எழும்பியிருக்கிறேன் போதிக்கிறதுக்கு. காண்பிக்க போகிறேன். கர்த்தர் நல்லதுன்னு சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நல்லதுன்னு சொன்னது எப்படி நாம் அதை நல்லது என்று ஏற்றுக்கொள்ள வேணுங்கிறத காண்பிக்க போகிறேன். பாருங்கள், பொருளாதார செழிப்பு தேவன் மனுஷனுக்காக ஒரு தரிசனமாக அவர் உள்ளத்தில் வைத்து அதை ஏற்படுத்தினார் மனுஷனுக்கு. சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன வழங்கு? ஒரு மனுஷனுக்காக 4 நதி, ஆயிரக்கணக்கான பழம் செடி, மரம் செடி கொடிகள், பொன் விளைகிற பூமி, இப்படின்னு அற்புதமான ஒரு இடத்த உண்டாக்குறார். எதுக்கு அவ்வளோ பெரிய வசதி? எதுக்கு அவ்வளோ சௌகரியமே தப்புன்றாங்க இன்றைக்கி. எதுவுமே வசதியே இருக்கக்கூடாது, வசதி இல்லாமல் வாழ்ந்தால் தான் பாவிக்குரிய ஜீவியம்ன்றாங்க. அப்போ ஏன் அவ்வளோ பெரிய ஒரு வசதியை எல்லாத்தையும் மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு? கடவுள் ஒரு மனுஷனை குறித்த ஒரு தரிசனத்தை உள்ளே வச்சு, ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேணும்னு ஒரு தரிசனத்தோடு நடந்துக்குவானோ, அதுக்காக சேர்த்து வச்சு, அதுக்காக பேங்க்கில் போட்டு, அதுக்காக நிலம் வாங்கி, அதுக்காக வீடு கட்டி, அதுக்காக படிக்க கொடுத்து எல்லாம் பண்ணுவானோ, அதை போல் உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவராகிய தேவன் நமக்காக நல்ல எண்ணங்களை ஆதி முதல் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே மனசில் வச்சு, மனுஷன் இப்படி தான் இருக்கணும்னு திட்டம் போட்டு ஒரு தரிசனத்தோடு வேலை செய்து, அந்த தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் சிருஷ்டிப்பு. கடவுளுக்குள்ள இருந்த தரிசனம், மனுஷன் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு விஷன் பாருங்க அவருக்கு இருக்கு. அந்த விஷனுடைய நிறைவேறுதல் தான் பூமியின் சிருஷ்டிப்பு. பூமியை சிருஷ்டித்தது சும்மா ஒன்றும் இல்லாமல் வந்து சரி இது கொஞ்சம் உண்டாக்குவோம், அது கொஞ்சம் அப்படி செய்யல. அவர் கிடையாது, உள்ள ஏற்கனவே படம் போட்டு வச்சுட்டாரு. ஒரு வீட்டை கட்டு முன்னால் எப்படி அழகாக திட்டமிட்டு எல்லாத்தையும் யோசித்து பார்த்து, எத்தனை ரூம் வேணும், எத்தனை பாத்ரூம் வேணும், கிச்சன் எப்படி இருக்கணும், என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும், பேக் யார்டு எப்படி இருக்கணும், ஃப்ரண்ட் யார்டு எப்படி இருக்கணும், மெத்தை எப்படி இருக்கணும், படிக்கட்டு எப்படி இருக்கணும், கதவு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஒவ்வொரு இன்ச்சாக நம்ம எண்ணி பார்த்து, எது நமக்கு வசதியாக இருக்கும், எப்படி இருக்கும்னு எண்ணி பார்த்து நம்ம செய்கிறோம் இல்லையா? வீடை கட்டி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு போய் சாமானை செலக்ட் பண்ணி, இது இந்த கலரில் இருக்கணும், இது இந்த ரகத்தில் இருக்கணும், தரைக்கு இந்த சாமான் வாங்கணும்,
எவ்வளவு நேரம் ஆகுது அது செலக்ட் பண்ணுறதுக்கு, எவ்வளோ நேரம் ஆகுது அது ஆளுங்களை கேட்குறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் எவ்வளோ திட்டமிடுறீங்க. திட்டமிட்ட பிறகு தானே போய் எல்லாத்தையும் வாங்கி அதை நேரம் செலவிட்டு மாத கணக்கில் வீடு கட்டப்பட்டு ஒரு வீடு உருவாகிறது. வீடு உருவாகி முடிஞ்ச உடனே என்னமோங்க இப்படி ஒரு செவுறு வச்சேங்க, அப்புறம் இப்படி ஒரு செவுறு வச்சேன், அப்புறம் குறுக்க ஒன்று வைக்கலான்னு தோணிச்சு வச்சேன். சிலர் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி பண்ணுறதில்ல. எப்படி பண்ணுறாரு கர்த்தர்? பெரிய தரிசனத்தை உள்ளே வச்சு இப்படி தான் இருக்கணும், இப்படிப்பட்ட தரமான வாழ்க்கையை தான் மனுஷன் வாழணும்னு அந்த தரிசனத்துக்கேற்ப ஒரு உலகத்தை உண்டாக்கினார். அதுதான் அந்த சிருஷ்டிப்பு 1ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற சிருஷ்டிப்பு, 2ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற ஏதேன் தோட்டம் எல்லாம் அதன் மூலமாக உண்டான ஒன்று. இதுதான் கர்த்தருடைய தரிசனம். இந்த தரிசனம் பாவத்தினால கெட்டு போச்சு. தரிசனத்தை நிறைவேற்றிட்டார் கர்த்தர், கொடுத்துட்டார் மனுஷனுக்கு. பாவம் வந்து அதை கெடுத்து மனுஷனை பிரச்சனைக்குள்ளாக்கி, தரித்திரத்துக்குள்ளாக்கி எல்லாம் பண்ணிடுச்சு. முள்ளும் குறுக்கும் விளைய ஆரம்பிச்சிருச்சு, தரித்திரம் உள்ளே வந்துடுச்சு, எல்லாம் வேண்டாத காரியங்களும் உள்ளே வந்துடுச்சு. மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாக. சிருஷ்டிப்பில் வரவில்லை, பாவத்து நிமித்தம் வந்தது. ஆனால் நித்தியத்தில் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஏதேன் தோட்டம் மாதிரி தான். அப்போ சிருஷ்டிப்பில் அதை பார்க்கலாம், தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை. பரலோகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அங்கேயும் பார்க்கலாம். அங்கே எந்த குறைவும் கிடையாது, அங்கே கண்ணீர் கிடையாது, அங்கே பசி கிடையாது, பட்டினி கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. தங்க வீதி மாளிகைகள் உண்டு அங்கே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதைத்தான் மனுஷனுக்குன்னு வச்சிருக்கிறார். அப்போ நடுவில் இந்த பாவம் வந்து சில காரியங்களை கெடுத்து போயிடுச்சு. அதனால தான் இங்கே நடுவில் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் ஒன்று குறித்து இந்த ஏதேன் தோட்டத்துக்கும் பரலோகத்துக்கும் நடுவில் இதை குறித்து வேத வசனம் போதிக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அதாவது இந்த பூமியில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை இதெல்லாம் எடுத்து காட்டுகிறது. வெறும் ஏதேன் தோட்டத்தில் மட்டும் இல்லை, வருங்காலம் பரலோகத்தில் மட்டும் இல்லை, இப்பொழுதே நாம் இவைகளெல்லாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போது வசதிகள், வாய்ப்புகள், இப்படிப்பட்ட சௌகரியங்கள், இப்படிப்பட்ட ஏராளம் தாராளமாக எல்லா ஆதாரங்களும் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது கெட்டதல்ல. அது என்னத்தை காண்பிக்கிறது? கடவுள் ஆதியிலே மனுஷனுக்காக எதை திட்டமிட்டு வைத்தாரோ அந்த நிலைக்கு இந்த மனுஷன் திரும்பி கொண்டிருக்கிறான் என்பதை காட்டுகிறது. நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ வர வர கொஞ்சம் நல்லாகி ஒரு நல்ல வீடு கட்டி நல்லா வாழ்கிறீங்க, நல்ல சௌகரியமாக இருக்கிறீங்க, வேண்டிய அளவுக்கு எல்லாம் இருக்குது, நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கிறீங்க, நல்லா பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கிறீங்க, நல்லா வர்றீங்கன்னா அது எது கிடையாது? அது நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்றது அடையாளம் கிடையாது. வர வர உலக பிரகாரம் ஆயிட்டீங்கன்னு அடையாளம் கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்காக தேவன் எந்த தரிசனத்தை வச்சு அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்கி மனுஷனுக்கு கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். திரும்பி அந்த நிலைக்கு வர்றதுக்கு, பாவத்துக்குள்ள தள்ளப்பட்ட நீங்கள் திரும்பவும் ஆண்டவருக்குள்ள வந்து திரும்பவும் அந்த நிலைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அது அறிகுறியாக இருக்குது ஒழிய கெட்டது என்ற அறிகுறி கிடையாது. அது இருக்கிறீங்களா? ஏதோ கெட்டது நடக்குதுங்க அப்படிங்கிற அறிகுறி கிடையாது. அது இந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு மனுஷன் நல்ல ஒரு ஸ்கூட்டர் கட்டுற வாங்கிட்டான்னா அவனை எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்போம். இப்போ வர வர கொஞ்சம் கெட்டு போயிட்டார், அவர் வேர்ல்ட்லேயே போயிட்டார். அவர் ஏன் அவர் வேர்ல்ட்லேயே போயிட்டாருன்னு ஏன்னா இப்போ ஷூ மாட்டிகிட்டு இருக்கிறாரு. சில சாட்சியை சொல்ல கேட்டிருக்கேன், அடியேன் ரப்பர் செருப்பை தவிர எதுவும் அணிந்தது கிடையாது. இவ்வளோ ஒரு பெருமை. ரப்பர் செருப்பு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் ரப்பர் செருப்பு தான் அணிந்திருக்கிறேன், ஷூ போட்டது கிடையாது. கடவுளை கர்த்தர் அது நல்லதுன்னு கண்டார். அதுதான் இவன் கண்டுபிடிச்சி அதை வச்சு ஒரு ஷூ செஞ்சுருக்கிறான். இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு நல்லது, உங்கள் பாதத்தை பாதுகாக்கும். ஊரில் இருக்கிற அவ்வளோ குப்பையும் வந்து ஒட்டாது, அதை வீட்டுக்குள்ளே நீங்கள் இழுத்துன்னு வரமாட்டீங்க, அடிபடாது, முள்ளு குத்தாது, பாதுகாப்பாக இருக்கும், நல்லது. இதெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ஷூ போட்டுட்ருக்கிறார். முன்னெல்லாம் ஷூ போட மாட்டார், இப்போ ஷூ போடுறாரு.
அப்போவே எனக்கு தெரியும் உலகம் நுழைஞ்சிருச்சு. இப்படிலாம் இருந்த பின்னணி, இப்படிலாம் பார்க்குற ஜனங்கள் மத்தியில் இருந்து தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் விட்டு விலக வேணும். கர்த்தர் நல்லது என்று காண்கிறார், நாம் அதை நல்லதுன்னு காணணும். ஒரு மனுஷன் மோசமாக இருந்தான், இப்போ நல்லா வந்திருக்கான், பொருளாதாரத்தில் அவன் நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறான்னா அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? பாவத்தின் நிமித்தமாக வறுமைக்கும் இல்லாமைக்கும் தள்ளப்பட்டிருக்கிற மனுஷன் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு திரும்புகிறான். கர்த்தருடைய ஒரிஜினல் தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அதை பற்றி யோசிக்கணும் மொழிய, அதை பற்றி நெகட்டிவாக யோசிக்க கூடாது. இருக்கிறீங்களா? சரி. சிலர் சொல்கிறாங்க, இது ஏன் கூடாதுன்னா, பொருளாதாரம்லாம் நிறைய இருந்ததுன்னா கர்த்தரை தேட மாட்டாங்க. இது பொதுவாக எல்லாம் ஒரு ஆள் சொல்ல 10 பேர் கூட ஆமைன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் எதுக்குமே ஆமைன்னு சொல்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்கணும். ஆமைன்னு சொல்கிறதுல முந்திக்கக்கூடாது. யோசித்து இது சரியாக இருக்குதான்னு பார்த்து தான் ஆமைன்னு சொல்லணும். இந்த காசெல்லாம் நிறையா வந்துருச்சுனாங்க கர்த்தரை ஒருத்தன் தேட மாட்டான். அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாரு. உண்மை என்னன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, வருங்காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போதான். அது எழுப்புதல் எங்கே உண்டாக போகுது? பணக்காரர்கள் மத்தியில் ஆரம்பிக்க போதான். எப்படி ஆரம்பிக்குமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அப்படிங்கிறத அவங்க கண்டுக்க போகிறாங்க. ஏன்னா அப்பம் நிறையா இருக்குது, நிறையா இருந்து போதுமானதுக்கு அதிகமாக இருக்குது. அப்பத்தை பற்றி கவலையே கிடையாது அவங்களுக்கு. இப்போ சாப்பாடுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது அவங்களுக்கு, அவ்வளோ நிறையா இருக்குது. அப்போ அவ்வளோ நிறையா இருக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இவ்வளோ நிறையா இருக்கும்போது எனக்கு எல்லா சந்தோஷமும் இருக்குது, எல்லா நிறையவும் இருக்குது, எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் சந்தோஷமாக வாழ போகிறேன், பணம் இருந்துட்டா போதும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தலாம் நினைக்கிற ஆட்கள் அவர்கள் கண்டுபிடிக்க போகிறாங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்படிங்கிறது. இந்த அப்பத்தினால் மாத்திரம் இல்லைங்கிறது யாருக்கு வழங்கும் போது? பணக்காரனுக்கு தான் நல்லா வழங்கும். அப்போ நிறையா இருக்கிறவனுக்கு தான் வழங்கும். அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறது இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, வாழ்க்கையின் அர்த்தம், நோக்கம் எல்லாம் எங்கேருந்து உண்டாகிறது? கடவுளுடைய வார்த்தையிலிருந்து உண்டாகிறது. அந்த நோக்கம் இல்லைன்னா கையில் இருக்கிற காசுக்கு அர்த்தம் கிடையாது, இருக்கிற நல்வாழ்வுக்கு அர்த்தம் கிடையாது. குவிச்சு வச்சிருக்கலாம் பணமும் பொருளும், அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது, ஒரு சூன்யமாகி விடுகிறது வாழ்க்கை. அவர் சொல்கிறார், நிறைய பணக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரப்போகிறார். பணக்காரர்களாக இருக்கிறதுனாலேயே அப்பத்தினால் மாத்திரம் அல்லங்கிறத சத்தியத்தை உணரப்போகிறார்கள், கர்த்தரை தேடப்போகிறார்கள், இதுக்கு அர்த்தத்தை நாடப்போகிறார்கள், அலையப் போகிறார்கள். எதுக்கு என்ன கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கார், எனக்கு எதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள உண்டாக போகிறது. அதன் மூலமாகவே ஒரு எழுப்புதல் உண்டாகுன்றார். அதெல்லாம் யோசித்து பார்க்கணும் கொஞ்சம். இந்த அதர் சைடில் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லைன்னா கர்த்தரை தேடுவாங்க. இப்படி யோசித்தோம், யாரும் தேடல. ஒன்றுமே இல்லாதனால மட்டும் தேட மாட்டாங்க. அப்படி பார்த்தா எல்லாம் இருக்கிறதுனாலையும் ஜனங்க தேட ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த இருக்கிறதுங்கிறது ஜனங்களுக்குள்ள ஒரு வெறுமையை உண்டாக்குகிறது, ஒரு தனிமையை உண்டாக்குகிறது, அவர்களுக்குள்ள கேள்விகளை எழுப்புகிறது. இதன் மூலமாக அவர்களுக்குள்ளேயே கர்த்தரை தேடுகிற ஒரு குணம் உண்டாக முடியும். சரி, இது ஆரம்பிக்கிறதுக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆரம்பிப்போம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாளாயிற்று. நல்லா கவனிங்க, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாம் கவனிச்சிங்களா? எதை பார்த்தாராம்? உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் இதுதான். தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது தேவன் பார்க்குற மாதிரியே பார்க்கணும். நீங்கள் அவருக்கு மிஞ்சி அது 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 ரொம்ப அதிக பிரசங்கையாக இருக்கக்கூடாது, அவரை மிஞ்சிய பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடாது. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். வெள்ளி, பொண்ணு, மரம், செடி, கொடிகள், மீன்கள், பறவைகள், வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரன், எல்லா பொருள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்த்தார். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, மிகவும் நன்றாயிருந்தது. தேவன் பார்க்கிறது போல நாமும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சாதான் வாழ்வுக்கு, நல்வாழ்வுக்கு ஆரம்பமாக இருக்கும். அதனால தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். முதல் 2-3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம்.
இது வேத வல்லுநர்களுக்கே தெரியுது பாருங்க. இது முதல் 2-3 அதிகாரம் ரொம்ப முக்கியம்னு. ஏன்னா அங்கே தான் ஒரிஜினலாக எப்படி உண்டாக்குனார்ன்னு இருக்குது. அப்புறம் ஒரிஜினலாக உண்டாக்கப்பட்ட உலகத்தில் என்ன கேடுகள்லாம் வந்தது, எப்படி மாறுச்சுன்ற கதையெல்லாம் அங்கே தான் இருக்குது. முதல் 3 அதிகாரத்தில் வருது. ஆகவே எதை கற்றுக்க போனாலும், எந்த சப்ஜெக்டை படிக்க போனாலும் வேதவசனத்தில், ஆவிக்குரிய சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் எவ்வளோ பின்னால் போக முடியுமோ அவ்வளோ பின்னால் போவாங்க. கரெக்டாக 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்கு போவாங்க. கண்டிப்பாக தேவன் அறிந்து கொள்ளணும்னா எங்கே ஆரம்பிப்பாங்க? ஆதியாகமத்தில் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தேவன் அங்கே இருக்கிறார் 1ஆம் அதிகாரத்தில். ஆதியிலே தேவன் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே வந்துட்டார். வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். தேவனை பார்க்கணுன்னா அங்கே பார்க்கலாம், இயேசுவை பார்க்கணுன்னா அங்கே பார்க்கலாம். ஆதியில் வார்த்தை இருந்தது இல்லையா, அதனால அங்கே போவாங்க. ஆவியானவரை பார்க்கணுன்னாலும் 2ஆம் வசனத்திலே இருக்கிறாரு. ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று இருக்குது. இப்படி திருத்துவத்தை படிக்கணும்னா அங்கே தான் போகிறாங்க. முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஆரம்பிச்சு தான் படிக்கிறாங்க. பாவத்தை படிக்கணுன்னாலும் முதல் 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் தான் பார்க்குறாங்க பாவத்தை பற்றி. மனுஷனை குறித்து அறியணுன்னாலும் முதல் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துக்கு தான் போகிறாங்க. மனுஷன் யார், எப்படி உண்டாக்கப்பட்டான், எந்த சாயலில் இருக்கிறான், அதெல்லாம் படிக்கணும்னா முதல் அதிகாரங்களுக்கு தான் போகிறாங்க. மனுஷன், பாவம், எந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க, எல்லா சப்ஜெக்டும் அங்கே தான் போகிறாங்க. ஆனால் ஒன்று கவனிப்பீங்களா, பொருளாதார செழிப்புன்னு வரும்போது மட்டும் முதல் அதிகாரங்களுக்கு போகிறது கிடையாது. போனால் தான் திருந்திடுவாங்களே, போகிறது கிடையாது. அதை மட்டும் நடுவில் எங்கேயாவது ஆரம்பிச்சிட்டு இல்லாத போதனையெல்லாம் சொல்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கணும், கெடுத்துப்பிடுமாக்கும், இது கெட்டதாக்கும், இது நல்லது இல்லையாக்கும். இது ஏன்னா நடுவில் வாசித்ததுனால வந்த கோளாறு. முதலேருந்து வாசிக்காமல் நடுவிலேருந்து வாசித்ததுனால வந்த கோளாறு. நடுவில் இருக்கிறதெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் வசனங்கள் இருக்குது. அது ஏன் இருக்குது, என்ன சொல்ல வருதுன்னு சொல்கிறேன் நான், பின்னாடி போவோம் அதுக்கு. ஆனால் அந்த முதல் 2 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். எது எடுத்தாலும் முதல்ல போயிடணும், முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒருத்தர் எழுதுகிறாரு, செழிப்பை பற்றி ஒருத்தர் எழுதுகிறார். அந்த புக்கையை வாங்கி படித்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, டைட்டில் அப்படின்னா நீதர் பாவர்ட்டி நார் ரிச்சஸ், எனக்கு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டாம். நீதிமொழி 30:8 இருக்குது இல்லையா, அதை அவர் குறிக்கோளை எடுத்துக்கிட்டார். வசனம் இருந்தால் அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். அது என்ன பகுத்து அறியணுன்ற ஒரு இதே கிடையாது. பாருங்கள், நல்ல பெரிய போதகர்கள் தான் இவங்க. இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பைபிள்லேயே சொல்லி இருக்குது, எனக்கு தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஏன்னா தரித்திரம் ஆளை நோகடிச்சிடும், ஐஸ்வர்யம் ஆளை கெடுத்து போட்டுரும். ஆகவே எனக்கு தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யம். என்ன பாலிசி பாருங்கள், ரெண்டுமே வேணாம். ரெண்டும் கெட்டான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என்ன கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என்ன கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை
உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர் ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறுத்திடும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளா வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே வியாதியாக இருந்தேன் குணமானேன் தழும்புகளால் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா நீர் நல்லவர் அல்லேலூயா நீர் மிகவும் நல்லவர் உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா